ஜனவரி 3ஆம் தேதி 2005ஆம் ஆண்டில் ஸ்ரம்ஜீவி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு வெடிகுண்டு வைத்து 14 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் கைதான 2 பேருக்கு மரண தண்டனையை வழங்கி உத்தரப்பிரதேசத்தின் ஜாவன்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜனவரி 6ஆம் தேதியன்று சூரியனை ஆய்வு செய்ய இந்திய விண்வெளி ஆய்வு மையம் அனுப்பிய ஆதித்யா L1 விண்கலம் அதன் இலக்கான லக்ராஞ்சிகன் பாயிண்ட் 1 எனப்படும் L1 பகுதியை அடைந்து வரலாற்று சாதனை படைத்தது. ஜனவரி 7ஆம் தேதி தனது லட்சத்தீவு பயணம் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் மோடி பதிவிட்டதை அடுத்து அவரை குறித்தும் இந்திய மக்கள் குறித்தும் மாலத்தீவின் துணை அமைச்சர்கள் மரியம் ஷியூனா, மால்ஷா ஷெரீப், மாஜூம் மஜித் அவதூறாக கருத்து தெரிவித்திருந்தனர். இதனால் மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்ல வேண்டாம் என இந்தியர்கள் ஆன்லைனில் கண்டனங்கள் தெரிவித்ததால் அந்த 3 துணை அமைச்சர்களையும் தற்காலிக பதவி நீக்கம் செய்து மாலத்தீவு அரசு உத்தரவிட்டது. ஜனவரி 12ஆம் தேதியன்று மும்பையில் கட்டப்பட்ட இந்தியாவிலேயே மிக நீண்ட கடல் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். சுமார் 22 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பாலம் மும்பை நகரில் இருந்து ராய்காட் மாவட்டத்தில் உள்ள நவி மும்பையை இணைக்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 22ஆம் தேதி உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலை பிராண பிரதிஷ்டை செய்து திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. இந்த நிகழ்வுக்காக 11 நாட்கள் விரதம் இருந்தார் பிரதமர் மோடி. ஜனவரி 26ஆம் தேதியன்று நடந்த இந்தியாவின் 75வது குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மோர்கன். ஜனவரி 31ஆம் தேதியன்று நில மோசடி வழக்கில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இதன் மூலம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் பதவியில் இருக்கும் ஒருவர் கைதாவது இது 3வது முறையாகும். சோரனுக்கு முன் அவரது தந்தை ஷிபு சோரன் மற்றும் மதுகோடா ஆகியோர் முதலமைச்சர்களாக இருக்கும்போது கைதாகினர். பிப்ரவரி 6ஆம் தேதி இந்தியாவிலேயே முதல் முறையாக உத்தரகாண்ட் மாநில சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. பல மாநிலங்கள் இந்த சட்டத்திற்கு எதிராக குரல் எழுப்பி வந்த நிலையில் இந்த சட்டத்தை உத்தரகாண்டில் அமல்படுத்தியே தீருவேன் என அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தீர்க்கமாக இருந்தார். பிப்ரவரி 17ஆம் தேதி ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV ராக்கெட் மூலம் இன்சான் 3DS செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது. இது ஓசோன் மண்டலத்தை ஆய்வு செய்வது, புவி வெப்பநிலை ஆகியவையை துல்லியமாக கணக்கிடும். மார்ச் 1ஆம் தேதி கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபேயில் வெடிகுண்டு தாக்குதல் நடந்தது. இதில் 3 உணவக ஊழியர்கள் மற்றும் ஒரு பெண் என மொத்தம் 4 பேர் படுகாயமடைந்தனர். மார்ச் 9ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையராக இருந்த அருண் கோயல் தனது பதவியை ராஜினாமா செய்தார். மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருந்த நிலையில் அவர் ராஜினாமா செய்தது எதிர்க்கட்சிகளிடையே சந்தேகத்தை எழுப்பியது. ஓய்வு பெற்ற பஞ்சாப் கேடர் IAS அதிகாரியான இவர் 2022ஆம் ஆண்டில் தேர்தல் ஆணையராக பதவியேற்றார். மார்ச் 11ஆம் தேதி சிறுபான்மையினருக்கு தீங்கு விளைவிப்பதாக எதிர்க்கப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டம் நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது. இதன் மூலம் வங்கதேசம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானிலிருந்து 2014 டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன் இந்தியாவுக்கு வந்த முஸ்லிம்கள் அல்லாத சிறுபான்மையினருக்கு இந்திய குடியுரிமை சட்டம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. மார்ச் 21ஆம் தேதி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இவருக்கு உச்சநீதிமன்றம் பல நிபந்தனைகளோடு இடைக்கால ஜாமீன் வழங்கியது. மே 1ஆம் தேதி டெல்லியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு ஒரே நாளில் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. IP அட்ரஸை வைத்து விசாரணை மேற்கொண்டதில் இந்த இமெயில்கள் ரஷ்யாவிலிருந்து வந்திருக்கலாம் என முதற்கட்டமாக தெரியவந்தது. மே 13ஆம் தேதி பாஜக மூத்த தலைவரும் பீகார் மாநில துணை முதலமைச்சருமான சுஷில் குமார் மோடி தனது 72வது வயதில் காலமானார். இவர் நீண்ட காலமாக புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த நிலையில் காலமானார். மே 30ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் இருந்து யாத்ரீகர்களை ஏற்றி சென்ற பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததால் 21 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 35 பேர் படுகாயமடைந்தனர். மே 31ஆம் தேதி பல பெண்களுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் மதச்சார்பற்ற ஜனதா தள கட்சியின் MP பிரஜ்வால் ரேவண்ணா கைது செய்யப்பட்டார். ஜெர்மனியில் இருந்து கர்நாடகா திரும்பிய பிரஜ்வல் ரேவண்ணாவை பெங்களூரு விமான நிலையத்தில் வைத்து நள்ளிரவு 12:52 மணியளவில் காவல்துறை மற்றும் CRPF அதிகாரிகள் கைது செய்தனர். ஜூன் 4ஆம் தேதி வெளியான நீட் நுழைவுத் தேர்வின் முடிவுகளில் 67 பேர் முதலிடம் பிடித்ததால் சர்ச்சை ஏற்பட்டது. இந்நிலையில் நீட் தேர்வின் வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண், 67 பேருக்கு முழு மதிப்பெண்கள், ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியது, ஒரே பயிற்சி மையத்தை சேர்ந்த பல மாணவர்கள் நிறைய மதிப்பெண்கள் எடுத்தது என தொடர்ச்சியாக பல்வேறு புகார் மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது.
ஜூன் 12ஆம் தேதி ரஷ்ய ராணுவத்தில் இருந்து இந்திய வீரர்களை விடுவிக்குமாறு ரஷ்யாவுக்கு இந்திய வெளியுறவுத்துறை கடிதம் எழுதியது. உக்ரைனுடனான போரில் இந்திய ராணுவ வீரர்கள் 2 உயிரிழந்ததால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஜூன் 17ஆம் தேதி மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டம் நியூ ஜல்பைகுரி அருகே கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் மீது சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர நிகழ்வில் 60 பேருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் 15 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஜூன் 19ஆம் தேதி மோசடிகள் நடந்திருப்பதாக கூறி நெட் தேர்வை மத்திய கல்வி அமைச்சகம் ரத்து செய்தது. இதனால் நெட் தேர்வை எழுதிய மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளானதாக வருத்தம் தெரிவித்தனர். ஜூன் 22ஆம் தேதி நீட் மற்றும் நெட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக தொடர் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் தேசிய தேர்வு முகமையின் தலைவராக இருந்த சுபோத் சிங் குமாரை அந்த பொறுப்பில் இருந்து மத்திய அரசு நீக்கியது. ஜூன் 28ஆம் தேதி டெல்லி சர்வதேச விமான நிலையத்தில் டெர்மினல் 1 மேற்கூரை கனமழை காரணமாக இடிந்து விழுந்ததால் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 6 பேர் பலத்த காயமடைந்தனர். ஜூலை 1ஆம் தேதி இந்திய குற்றவியல் சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிய சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா, பாரதிய சாட்சியா ஆகிய புதிய குற்றவியல் சட்டங்கள் நாடு முழுவதும் அமலுக்கு வந்தன. ஜூலை 2ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் நகரில் நடந்த மத வழிபாட்டு நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 120க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதனால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்தது. ஜூலை 8ஆம் தேதி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான பிறகு வன்முறை வெடித்த மணிப்பூருக்கு முதன்முறையாக சென்றார் ராகுல் காந்தி. அங்கு நிவாரண முகாம்களில் தங்கியிருந்த மக்களை சந்தித்து பேசினார் ராகுல் காந்தி. ஜூலை 8ஆம் தேதி 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க ரஷ்யா சென்றார் பிரதமர் மோடி. அப்போது பிரதமர் மோடிக்கு டாச்சாவில் ரஷ்ய அதிபர் புதின் இரவு விருந்து அளித்தார். மிகவும் வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டுமே இந்த டாச்சாவில் விருந்தளிக்கும் வழக்கத்தை புதின் கொண்டிருக்கிறார். ஜூலை 18ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தின் கோண்டா மாவட்டத்தில் சண்டிகர் விரைவு ரயிலின் 8 பெட்டிகள் தடம் புரண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த கோர விபத்தில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் சுமார் 31 பேர் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. ஜூலை 23ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். 7வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக 5 முறை முழு பட்ஜெட்டையும் 1 முறை இடைக்கால பட்ஜெட்டையும் தாக்கல் செய்த முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாயின் சாதனையை முறியடித்தார். ஜூலை 26ஆம் தேதி அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த அஹோம் வம்சத்தின் 700 ஆண்டுகள் பழமையான புதைமேடுகளை 43வது உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது யுனெஸ்கோ. இந்த புதைமேடுகள் அஹோம் வம்சத்தின் மன்னர்கள், மகாராணிகள், பிரபுக்களை அடக்கம் செய்ய பயன்படுத்தப்பட்ட இடமாகும். ஜூலை 30ஆம் தேதி கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் உள்ள சூரல்மலை, முண்டக்கை பகுதிகளை அதிபயங்கர நிலச்சரிவு உலுக்கி போட்டது. இந்த சம்பவத்தில் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழக்க நேர்ந்தது. ஜூலை 30ஆம் தேதி ஜார்க்கண்டின் ராஜ்கர் சவான் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்ட நிலையில் அதன் மீது அவ்வழியே வந்த மும்பை ஹவுரா பயணிகள் ரயில் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ஆகஸ்ட் 8ஆம் தேதி மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவமனையில் முதுகலை 2ஆம் ஆண்டு பயின்று வந்த பெண் பயிற்சி மருத்துவர் பணியில் இருந்தபோது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே அதிர்ந்து போக வைத்தது. இதனால் சக மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தனர். ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்று வினாத்தாள் கசிவின் காரணமாக ரத்து செய்யப்பட்ட நெட் தேர்வு மீண்டும் தொடங்கியது. செப்டம்பர் 5ஆம் தேதி வரை கணினி வழியில் நடந்த இந்த தேர்வை சுமார் 6,84,000 பேர் எழுதியதாக தெரிவிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 23ஆம் தேதி உக்ரைனின் கீவ் நகருக்கு அரசு பயணம் மேற்கொண்டார் பிரதமர் மோடி. அப்போது அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து ஆறத் தழுவிய அவர் போரால் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டதற்கு இரங்கலும் தெரிவித்தார். செப்டம்பர் 12ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தன்னுடைய 72வது வயதில் காலமானார். சில காலமாக நிமோனியாவால் பாதிக்கப்பட்டிருந்ததால் உயிரிழந்தார் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். அக்டோபர் 9ஆம் தேதி பிரபல இந்திய தொழிலதிபர் ரத்தன் டாடா உடல்நலக் குறைவால் மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காலமானார். இவருக்கு மகாராஷ்டிரா அரசு சார்பில் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு நடத்தப்பட்டது. அக்டோபர் 12ஆம் தேதியன்று மும்பையில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பாபா சித்திக் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் சித்திக் மீது மொத்தம் 5 தோட்டாக்கள் பாய்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அக்டோபர் 28ஆம் தேதியன்று குஜராத்தின் வதேராவில் நாட்டின் முதல் தனியார் ராணுவ விமான உற்பத்தி நிலையத்தை பிரதமர் மோடி மற்றும் ஸ்பெயின் நாட்டு பிரதமர் பெட்ரோ சான்சஸ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர்.
டாடா நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த நிலையத்தில் ராணுவத்துக்கு வேண்டிய C-295 ரக போர் விமானம் தயாரிக்கும் பணிகள் நடந்து வருகிறது. நவம்பர் 11ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா பதவியேற்றார். இவரது பதவிக்காலம் 2025ஆம் ஆண்டு மே 13ஆம் தேதி வரை நீடிக்கும். நவம்பர் 13ஆம் தேதியன்று உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட பாஜக ஆளும் மாநிலங்களில் குற்றம் செய்யப்படுபவர்களின் வீடுகளை புல்டோசர் நடவடிக்கை என்ற பெயரில் இடிக்கும் செயலுக்கு தடை விதித்தது உச்சநீதிமன்றம். குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டவர் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் என்பதற்காக ஒருவருடைய வீட்டையோ அல்லது அவருக்கு சொந்தமான கட்டடங்களையோ இடிப்பது சட்டத்திற்கு எதிரானது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நவம்பர் 16ஆம் தேதியன்று நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கும் இந்தியாவின் முதல் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையின் சோதனை வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டது. இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை 1500 கிலோமீட்டர் தொலைவுக்கும் அப்பால் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் என தெரிவிக்கப்பட்டது. நவம்பர் 21ஆம் தேதியன்று இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானிக்கு அமெரிக்காவில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. அதானியின் கிரீன் எனர்ஜி நிறுவனம் சில ஒப்பந்தங்களை கைப்பற்ற இந்திய அதிகாரிகளுக்கு சுமார் 2000 கோடி ரூபாய் வரை லஞ்சம் கொடுத்ததாகவும் அதை மறைத்து அமெரிக்க மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களிடமிருந்து கடன் பெற்றதாகவும் இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. நவம்பர் 25ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தின் பரேலியில் கூகுள் மேப் தவறாக வழிகாட்டியதால் உடைந்த பாலத்தின் மேலிருந்து காரோடு கவிழ்ந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தால் பொதுப்பணித்துறையைச் சேர்ந்த 2 பொறியாளர்களையும் கூகுள் மேப் நிறுவனத்தின் பிரதிநிதியையும் விசாரணைக்கு வரும்படி போலீசார் தெரிவித்திருந்தனர். டிசம்பர் 3ஆம் தேதியன்று அசாம் மாநிலத்தில் உள்ள உணவகங்கள், விடுதிகள், பொது இடங்களில் மாட்டிறைச்சி சமைப்பதற்கும் உண்பதற்கும் தடை விதித்து பாஜகவை சேர்ந்த அம்மாநில முதலமைச்சர் ஹிமாந்தா பிஸ்வா சர்மா உத்தரவிட்டார். இந்த தடையை மீறுபவர்களுக்கு 3 முதல் 8 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 3 லட்சம் முதல் 5 லட்சம் வரை அபராதமும் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. டிசம்பர் 10ஆம் தேதி கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் S.M. கிருஷ்ணா பெங்களூருவில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். கடந்த 1999 முதல் 2004ஆம் ஆண்டு வரை கர்நாடக மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தார் S.M. கிருஷ்ணா. டிசம்பர் 11ஆம் தேதி ரிசர்வ் வங்கியின் 26வது கவர்னராக சஞ்சய் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டார். இவர் 3 ஆண்டுகள் ரிசர்வ் வங்கியின் கவர்னராக பதவி வகிப்பார் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டிசம்பர் 12ஆம் தேதி ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இதனால் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். டிசம்பர் 16ஆம் தேதி டெல்லி வந்து பிரதமர் மோடியை சந்தித்தார் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக. இந்த சந்திப்புக்கு பிறகு மீனவர்கள் பிரச்சினைக்கு நீடித்த நிலையான தீர்வை காண விரும்புகிறோம் என இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக தெரிவித்திருந்தார். டிசம்பர் 16ஆம் தேதி யாசகம் பெறுபவர்களை மீட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் விதமாக மத்திய பிரதேச மாநிலம் இந்தோரில் பிச்சைக்காரர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் யாராவது பிச்சைக்காரர்களுக்கு பணம் கொடுக்க முயன்றால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என அம்மாவட்ட ஆட்சியர் ஆஷிஷ் சிங் தெரிவித்திருக்கிறார். டிசம்பர் 26ஆம் தேதி இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தன்னுடைய 92வது வயதில் காலமானார். உடல் நலம் பாதிக்கப்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.